பனிவிழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை. கதை ஆக்சுவலாகவே காப்பி அடித்த கதை. எங்க இருந்து சார் காப்பி அடிச்சு? கிரேக்க புராணத்துலேருந்து காப்பி அடித்த கதை. கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா இலியாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணம் இருக்குது. ஸோ சமஸ்கிருதம்ன்றது கிபி 2ஆம் நூற்றாண்டில் தான் வருது, அதுக்கு முன்னாடி கிடையாது. அதனால் ராமாயணமும் மகாபாரதமும் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதுவதற்கு மொழி இல்லை, வாய்வழி இலக்கியமாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு இன்னொரு வாதத்தை வச்சோம்னா அதுவும் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. மௌரியன் டைனாசிட்டி ஆரம்பிக்கிறதே 300 பிசியில் தான், சரியா? அலெக்சாண்டர் படையெடுப்புகளுக்கு பிறகு தான் மௌரியன் டைனாசிட்டியை ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அசோகரே வர்றார். அப்போ எப்படி கணக்கு வச்சாலும் கிமு 200க்கு முன்னாடி தக்ஷசீலம்னு ஒரு நகரமே உருவாகிருக்காது. அப்போ ராமாயணத்தில் தக்ஷசீலம்னு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் அது அசோகர் காலத்துக்கு பிறகு தான் எழுதியிருக்க முடியும், அதுக்கு முன்னாடியே எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? அப்போ ராமாயணமும் மகாபாரதமும் எப்போ எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமாயணம் கிமு 100 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், இல்லை செவி வழி கதையாக சொல்லப்பட்டிருக்கலாம். மகாபாரதம் என்பது கிபி 200களுக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டிருக்க முடியும், அதுக்கு முன்னாடி எழுதப்பட வாய்ப்பே இல்லைன்றது தான் சயின்டிஃபிக் அப்ரோச். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர். அவரிடம் ராவணனுடைய வரலாறு, ராவணனுடைய மறைக்கப்பட்ட உண்மைகள் தொடர்பில் பல விஷயங்களை நாம் கேட்க இருக்கிறோம். வணக்கம் சார். முதலாவது ராவணனுடைய வாழ்க்கையில ராவணனுடைய இலக்கியங்கள் சொல்றது வேற, அதே நேரத்துல ராவணன் பத்தின கருத்தியல்கள் அப்படிங்கிறது வேற. இந்த ரெண்டுக்குமான இடைவெளி ஏன் இவ்வளவு வருஷமா தொடர்ந்துட்டே இருக்கு? அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன். அதாவது நீங்க பேசும்போது இலக்கியம், கருத்தியல் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அது வேற ஏதோன்னு நினைச்சுக்கிறாங்க மக்கள், சரியா? உண்மையில என்னன்னா, ராவணன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் யாரும் கிடையாது. அது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், ஒரு கதையில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம், சரியா? அந்த புரிதலோடு நாம் அதை அணுகணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கதை இங்கே நம்ம ஊரில் சில பேர் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது இங்கே நடக்கலை, அது இதுக்கு முன்னாடியே ஆரியர்கள் எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துல நடந்த கதை அப்படி இப்படின்லாம் சொல்லி கதை விடுவாங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை. கற்பனை கதைன்னு சொல்கிறத விட நம்ம ஒரு படத்தில் கூட பார்த்துருப்போமே, கல்பனா அந்த மொட்டை மாடியோ இல்லையாமே அப்படின்னு ஒரு டயலாக். அதுபோல் இந்த கதை ஆக்சுவலாகவே காப்பி அடித்த கதை. எங்க இருந்து சார் காப்பி அடிச்சிருக்காங்க? கிரேக்க புராணத்துலேருந்து காப்பி அடித்த கதை. கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா இலியாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணம் இருக்குது. இலியாட் ஒடிசி அப்படின்னு இரட்டை காவியம்னு சொல்லுவாங்க. அதை இங்கே நம்ம சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அது இரட்டை காப்பியமாக சொல்லுவாங்க. இலியாட் அண்ட் ஒடிசி இது ரெண்டையும் எழுதினவர் ஹோமர் அப்படின்னு ஒருத்தர். இது எழுதப்பட்ட காலம் கிமு 800களில் எழுதப்பட்டது, சரியா? உடனே சில பேர் ஒரு டவுட் கேட்பாங்க, ஏன் சார் அதை பார்த்து இது காப்பின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை பார்த்து அது காப்பியாக இருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. நியாயமான கேள்வி. அதுக்கு பதிலுக்கு வரேன் நான். இந்த கதை அங்கே ஹோமர் எழுதும்போது எப்படி எழுதுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராய் அப்படின்னு ஒரு நகரம், அந்த நகரத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, ஹெக்டர், பாரிஸ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த பாரிஸ்க்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பார்டான்ற ஒரு கிரேக்க நகரத்துக்கு அவங்க அப்பா அனுப்பி வைக்கிறார் அண்ணன் தம்பி 2 பேரையும். அண்ணனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. இவர் தம்பி ரொம்ப நாள் காட்டில் வாழ்ந்தவர். சின்ன வயசுலேயே இவருக்கு ஏதோ சாபம் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போய் காட்டில் விட்ருவாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவரை அடையாளம் தெரிஞ்சு அரண்மனைக்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்போ தான் இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஸ்பார்டான்ற நகரத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போனால் அந்த அரசனும் அவன் மனைவி ஹெலன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறா, அவங்களோட பொண்ணை இவருக்கு நிச்சயம் பண்ணுறாங்க. நிச்சயம் பண்ணுற அன்னைக்கு பார்த்து அந்த அரசரோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு செய்தி வருது. அது பக்கத்து ஊர். அங்கே அகமெனான் அப்படின்னு இவரோட அண்ணன் இருக்கார்.
அவங்க போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் தங்கியிருங்க அப்படின்னு சொல்லி இந்த பாரிஸை விட்டுட்டு போகிறாங்க. இப்போ இந்த பாரிஸ்க்கு என்ன ஆகிடுதுன்னா, இந்த தனக்கு நிச்சயம் செய்த பெண்ணை விட மாமியார் மேலே லவ் வந்துருச்சு. சரியா? அந்த ஹெக்டரை லவ், அந்த ஹெலனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அந்த மன்னர் திருப்பி வர்றதுக்குள்ளே ஹெலனை கூட்டிகிட்டு கப்பலில் ரகசியமாக எஸ்கேப் ஆகி ட்ராய் நகரத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த மன்னர் கோபமாகி அவங்க அண்ணன்ட்ட சொல்லி கிரேக்கம் வந்து அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா சிட்டி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நகரமும் ஒரு தனி ராஜ்யமாக இருக்கும். ஸ்பார்ட்டா அப்படின்னா அது ஒரு நகரம், ஏத்தேன்ஸ்னால் அது ஒரு நகரம், அது தனி அரசாட்சி. இப்படி ஒன்று ஒன்றும் தனித்தனி அரசாட்சியாக இருக்குது. அப்போ அந்த அந்த அரசர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய படையை ரெடி பண்ணி கடல் தாண்டி கடத்தப்பட்ட ராணியை மீட்பதற்காக போகிறாங்க. சரியா? இப்போ இந்த ராமாயணத்துல நீங்க சொல்ற இதுவரைக்கும் சொன்ன கதையின்படி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அது சிங்க் ஆகுது, கடல் தாண்டி கடத்தப்பட்ட ராணியை மீட்கிறது அப்படின்றது. வானர சேனை திரட்டினது, கிரேக்க நாடு முழுவதும் சேனைகளை திரட்டியது போல வானர சேனைகளை திரட்டியது, இப்படி எல்லாமே அதோட ஒத்து போகிற ஒரு கதை தான். அடுத்த மனைவியை வேற ஒரு ராஜா கடத்திட்டு போயிடுறான். அப்போ அந்த மனைவியை பறி கொடுத்த மன்னன் என்ன பண்ணுறான், தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் திரட்டி ஒரு பெரிய படையை ரெடி பண்ணி கடல் தாண்டி போய் அந்த ராணியை மீட்டு வரான் அப்படிங்கிறது தான் அந்த இது. அதுலேயும் கதை அதுதான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வரும். அக்கீல்ஸ்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த அக்கீல்ஸோட கேரக்டர் வந்து அப்படியே நம்ம மகாபாரதத்தில் வர இது கர்ணனோட கேரக்டர். அந்த கவச குண்டலத்தோட 2 கதையும் அங்கிட்ட இருந்து காப்பி அப்படின்றீங்க. ஆமாம், இந்த கவச குண்டலத்தை, அதாவது 2வது மகாபாரதம் வந்து அங்கேருந்து காப்பின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சமண மத கதையிலேருந்து எடுக்கப்பட்டது. அந்த சமண மதத்தில் வந்து ஒரு மன்னன் வந்து என்ன பண்ணுவான், தன்னோடு பிறந்த 100 சகோதரர்களை கொன்று அவன் ராஜாவானா அப்படின்ற மாதிரி ஒரு கதை வரும். அந்த கதையிலேருந்து எடுத்தது தான் மகாபாரதம். 100 அண்ணன் தம்பி, அதுக்கு பதிலாக 100 அண்ணன் தம்பிங்களையுமே ஒருத்தனை அவனே அடிச்சு கொண்டான்றதுக்கு பதிலாக வேற ஒரு 5 பேர், இவங்க 2 பேருக்கும் பங்காளி சண்டை அப்படின்ற மாதிரி அந்த கதையை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அதாவது இந்த கதையை ஏன் கிரேக்க நாட்டு மக்கள் காப்பி அடிச்சிருக்கக்கூடாது, கிரேக்க நாட்டிலேருந்து தான் இங்கே வந்திருக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு கேட்ட கேள்வி. கல் தோன்றி மண் தோன்றா மூத்த மொழியில இருக்கிற ஒரு இதிகாசத்துல இது தமிழ்ல உள்ள இதிகாசம் இல்லையே, இது வந்து சமஸ்கிருதத்துல உள்ளது. ஆமா. 2வது இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேன்ற அந்த பாட்டே வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாட்டு. இது வந்து சங்க இலக்கியத்தில் உள்ள பாட்டுலாம் கிடையாது, ரொம்ப பிற்காலத்தில் உள்ள ஒரு பாடல் அது. அதுவும் அந்த பாட்டு வந்து எதை சொல்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா பைபிளில் வர கதையை சொல்லுது. அந்த எல்லாருக்கும் அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி அப்படின்றது மட்டும் தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வரி தெரியாது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொய் அகல புகழ் விளங்குதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ன ஆச்சரியம் இருக்குது, அது மாதிரி உலகம் முழுவதும் சூழ்ந்திருந்த தண்ணி விலகி கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்தக்குடி அப்படின்னு இந்த நோவா கதையை பற்றி காப்பி அடித்த மாதிரி ஒரு கதை, அந்த ஒரு பாட்டு. சரிங்களா? அதுக்கு வந்து கல் தோன்ற காலத்துக்குள்ளே தமிழ் தோன்றிச்சு அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. தமிழ் பழமையான மொழி, அது ஒரு சிறப்பான மொழி, அதில் இருக்கிற இலக்கியங்கள் வேறு எந்த மொழியிலையுமே கிடையாதுன்றதெல்லாம் வேறு செய்தி. ஆனால் அதுக்காக இல்லாத ஒன்றை வந்து நம்ம பெருமைன்னு சொல்லி அதை பேசிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் கேட்டது போல் இங்கிருந்து அங்கே போயிருக்குமா அப்படின்னா போக வாய்ப்பு இல்லைன்றதுக்கு 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து சமஸ்கிருதம் அப்படின்னு ஒரு மொழி உருவானதே வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு தான். இயேசு பிறந்து 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் சமஸ்கிருதம்னு ஒரு மொழியே உருவாகுது. அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம்னு ஒரு மொழியே கிடையாது. அப்போ ரிக்வேதம்லாம் இருக்கே, ரிக்வேதம் சமஸ்கிருதம் தானே அப்படிம்பாங்க. அது சமஸ்கிருதம் கிடையாது. அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய சில வரலாற்று ஆய்வாளர்கள் வேணும்னே தப்பாக சொல்கிறது. அந்த மொழிக்கு பேர் சந்தாசான்னு பேர். அப்ப வேதங்கள் இருக்கிற மொழியே அதுதானா? ஆமா, நால்மறை அப்படின்னு சொல்லப்படும் ரிக்வேதம் மட்டும்தான் ஒரே வேதம். அதுலேருந்து இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி எடுத்து எழுதுனது தான் மிச்சம் 3 வேதமும். ரிக்வேதம் மொத்தம் இந்த 1000 பாடல்களை கொண்ட அந்த புக்கு தான் ஒரே ஒரு இது. அதோட மொழி வந்து சந்தாசான்னு தான் பேர். அது சமஸ்கிருதம் இல்லை. சமஸ்கிருதம் வேற,
சந்தாசா வேற. சமஸ்கிருதம் என்பது சந்தாசாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் 80% வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு லோக்கலில் இருக்கக்கூடிய மற்ற மொழியிலிருந்து வார்த்தைகளையும் சேர்த்து கொண்டு உருவானது தான் சமஸ்கிருதம். ஸோ சமஸ்கிருதம்ன்றது கிபி 2ஆம் நூற்றாண்டில் தான் வருது, அதுக்கு முன்னாடி கிடையாது. இது ஒரு பாயிண்ட்டு. அதனால் ராமாயணமும் மகாபாரதமும் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதுவதற்கு மொழி இல்லை. சரியா? சரி, மொழி இல்லைன்னா என்ன? வாய்வழி இலக்கியமாக இருந்திருக்கலாம்ல, செவி வழி கதையாகவே சொல்லிகிட்டு இருந்திருக்கலாமே, அதுக்கப்புறம் எழுத்துன்னு வந்ததுக்கப்புறம் எழுதுனாங்கன்னு வச்சுக்கலாமே அப்படின்னு இன்னொரு வாதத்தை வச்சோம்னா அதுவும் இருக்க வாய்ப்பில்லை. அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாபாரதத்தில் காந்தாரம் அப்படின்னு ஒரு ஊரை பற்றி சொல்கிறாங்க. சரியா? அங்கே தான் காந்தாரி பிறந்தாள். அங்கேருந்து திருதராஷ்டிரனை திருமணம் செய்து கொண்டாள். சகுனி தம்பி கூட சேர்ந்து வந்தான் அப்படின்ற கதையெல்லாம் பார்க்கணும். அதே போலவே ராமாயணத்துலேயும் ராமர் ஆட்சிக்கு வந்த பிறகு பரதனை தக்ஷசீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நாளந்தா தக்ஷசீலம்னு 2 பல்கலைக்கழகங்கள் இருந்ததா சொல்கிறாங்கல்ல, அந்த பகுதிக்கு அனுப்பி பரதனை அங்கே ஆட்சி செய்ய சொன்னார் ராமர் அப்படின்னு ராமாயணத்தில் வருது. இப்போ இந்த தக்ஷசீலம்ன்றதே எப்போ வந்திருக்கு? பௌத்த மதம் உருவாகி, பௌத்த மதம் ஃபேமஸ் ஆகி, அதன் பிறகு தான் அந்த பல்கலைக்கழகமே உருவாகுது. புத்தரே கிமு 600 தான் பிறந்திருக்கிறார். அப்போ 600க்கு அப்புறம்தான் தக்ஷசீலம், அதுவும் அசோகர் காலத்தில் தான் பௌத்தம் வேகமாக ஃபேமஸ் ஆகுது. மௌரியன் டைனாசிட்டி ஆரம்பிக்கிறதே 300 பிசியில் தான். சரியா? அலெக்சாண்டர் படையெடுப்புகளுக்கு பிறகு தான் மௌரியன் டைனாசிட்டியே ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அசோகரே வர்றார். அப்போ எப்படி கணக்கு வச்சாலும் கிமு 200க்கு முன்னாடி தக்ஷசீலம்னு ஒரு நகரமே உருவாகிருக்காது. சரிங்களா? அப்போ அந்த நகரத்தை குறிப்பிட்டு ஒரு நூல் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்துக்கு அப்புறம் தான் எழுதியிருக்க முடியும், அதுக்கு முன்னாடி எழுதியிருக்க முடியாது. கரெக்டா? இப்போது உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா தியாகராய நகர் இருக்குது, டி நகர்னு சொல்கிறோம். இப்போ ஒருத்தர் யாரோ ஒரு நாவலாசிரியர் டி நகரில் ஒரு கதை நடக்கிற மாதிரி எழுதியிருக்காருன்னு வச்சுப்போம். அந்த கதை எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்ற காலகட்டம் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் கூட சேஃபாக நம்ம என்ன சொல்லலாம்னா, அந்த கதை 1930க்கு அப்புறம் தான் எழுதியிருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா 1929 தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த இடத்துல டி நகர்னு ஒரு சேட்டலைட் சிட்டியை உருவாக்குவோன்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி டி நகர்னு ஒரு இடமே கிடையாது. அப்போ அந்த கதையில் டி நகர்னு ஒன்று வருதுன்னா அது 1930க்கு அப்புறம் தான் அந்த கதையை எழுதியிருக்க முடியும். அப்போ ராமாயணத்தில் தக்ஷசீலம்னு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் அது அசோகர் காலத்துக்கு பிறகு தான் எழுதியிருக்க முடியும், அதுக்கு முன்னாடியே எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. மகாபாரதத்துக்கு வருவோம். அலெக்சாண்டருக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, அவர் எங்கெல்லாம் படையெடுத்து போகிறாரோ அந்த இடத்துல அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற பேரில் ஒரு நகரத்தை உருவாக்குறாரு. எகிப்தில் உருவாக்குறாரு, பாரசீகம், அரபு தேசம் எல்லா இடத்துலையும் உருவாக்குறாரு. அப்படி அவர் உருவாக்கிய அலெக்சாண்ட்ரியான்ற நகரங்கள் மொத்தம் 27 நகரங்கள். அவர் படையெடுத்து ஜெயித்த பகுதிகளில் 27 இடங்களில் அலெக்சாண்ட்ரியான்ற நகரத்தை உருவாக்குறார். அலெக்சாண்டரோட காலம் நமக்கு நல்லா தெரியும், கிமு 300கள். சரியா? ஆப்கானிஸ்தான்லேயும் அலெக்சாண்ட்ரியா அரகோஷியா அப்படின்னு ஒரு நகரத்தை உருவாக்குறார். அப்புறம் போயிடுறார். அந்த இடத்துல தான் அவரோட ஜென்ரல் செலுக்கஸ் நிகேடார் அப்படின்ற ஒரு கிரேக்க ஜென்ரலை கவர்னராக நியமிச்சுட்டு போகிறாரு. பிற்காலத்தில் அந்த செலுக்கஸ் நிகேடாரோட பொண்ணை தான் சந்திரகுப்த மௌரியன் திருமணம் செஞ்சுக்கிறார். சரியா? இந்த செலுக்கஸ் நிகேடார் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குஷானர்கள் அப்படின்னு ஒரு வம்சம் உருவாகுது. இந்த குஷான டைனாசிட்டி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு பிறந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கிபி 30 தொடங்கி கிபி 323 வரை அந்த ஆட்சி இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த அலெக்சாண்ட்ரியா அரகோஷியான்ற நகரத்தை காந்தாகர் அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி குஷானர்கள் காலத்துக்கு முன்னாடி காந்தாகர்ன்ற பேரில் அங்கே ஒரு நகரமே கிடையாது. மகாபாரதத்தில் காந்தாரம்னு வருதுன்னா குஷானர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் எழுதியிருக்க முடியும். சரிங்களா? அப்போ ராமாயணமும் மகாபாரதமும் எப்போ எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமாயணம் கிமு 100 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், இல்லை செவி வழி கதையாக சொல்லப்பட்டிருக்கலாம். மகாபாரதம் என்பது கிபி 200களுக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டிருக்க முடியும், அதுக்கு முன்னாடி எழுதப்பட
வாய்ப்பே இல்லைன்றது தான் சயின்டிஃபிக் அப்ரோச். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்ட ராமாயணத்துக்கு வந்தோம்னா, ராவணன் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. இந்த ராவணன் அப்படிங்கிறத ஒரு உயர்வாக பேசக்கூடிய ஒரு தொனி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்களை மாதிரி கருப்பு சட்டை போட்டிருக்கிற திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களால் தான் அந்த சூழல் உருவாகுது. அதாவது ராமனுக்கு எதிராக ஒரு கதாபாத்திரம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்களே உருவாக்கின கதாபாத்திரமா, அல்லது இல்ல, நீங்களே ஏற்படுத்தின உருவாக்குன உயர்வு அப்படின்னு அப்படி சொல்லலாம்? இல்லை. அதாவது இதை வந்து முதல்ல செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா. நீதி தேவன் மயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுறார். அந்த புத்தகம் வந்து ஒரு நாடக வடிவில் இருக்கும். அதாவது கோர்ட், இன்னைக்கு இருக்கிற கோர்ட்டில் ராவணன் போய் கேஸ் கொடுத்த மாதிரி அந்த நாடகம் போகும். என்ன போகும்னா, நான் வந்து ராவணன் போய் கேஸ் கொடுக்குற மாதிரி, நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், இந்த கம்பர் வந்து தேவையில்லாமல் என்னை கெட்டவனா அந்த கதையில் எழுதி இருக்கிறாரு அப்படின்னு பல்வேறு வாதங்களை அவர் முன்வைக்கிற மாதிரி கடைசியில் நீதிபதியே தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த நாடகம் முடியும். அதில் அண்ணா வைத்த வாதங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நீ போய் எப்படி சீதையை கடத்திட்டு வரலாம், அடுத்தவர் மனைவியை தூக்கிட்டு வர்றது தப்பா இல்லையா அப்படின்னு கேட்காம ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு ராவணன் சொல்கிற பதிலாக என்ன வருது அப்படின்னா, என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி, அந்த பகுதியில் ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே என் தங்கை வந்து ராமனை அப்ரோச் பண்ணி என்னை திருமணம் செய்துக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் நீ என்ன சொல்லணும்? சரின்னு சொல்லணும், இல்லை முடியாதுன்னு சொல்லணும். இது ரெண்டுமே சொல்லாமல் நீ என்ன பண்ணுற, என் தம்பியை வேணா போய் பாரு அப்படின்னு சொல்லி உன் தம்பிகிட்ட அனுப்புகிற. அவன் என்ன பண்ணுறான், அவனும் சரின்னு சொல்லணும், இல்லை முடியாதுன்னு சொல்லணும். ரெண்டும் செய்யாமல் மூக்கறுத்து அனுப்புகிறான். என் நாட்டுக்குள்ள தண்டனை கொடுக்கும் உரிமை அரசனாகிய எனக்கு மட்டும்தான் உண்டு, ஒருத்தர் தப்பே செஞ்சிருந்தா கூட. அப்படி இருக்கும்போது என் எல்லைக்குள்ள வந்து நீ எப்படி ஒரு வன்முறையில் ஈடுபடலாம்? வன்முறையில் ராவணன் ஈடுபட்டதால் அவனுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக அவன் மனைவியை நான் தூக்கிட்டு வந்து வச்சிருந்தேன் அப்படின்னு ராவணன் வாதாடுறதாக அந்த நாடகம் போகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற என்னென்ன, அதாவது ராவணனுடைய தன்னிலை விளக்கங்களா தான் நீங்க சில விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த நாடகத்துல எந்த விதமான தன்னிலை விளக்கங்கள்லாம் வருது? ராவணன் தான் செய்த, அதாவது பொது நோக்குல வந்து ராவணன் செய்தது மாற்றான் மனைவியை கவர்ந்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றம். அந்த கதாபாத்திரம் உங்களுடைய பாணியில சொன்னா அந்த கதாபாத்திரம் ஆமா, ன்றது பெரிய குற்றம் அப்படின்னும் போது அவர் அதுக்கான ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுக்கிறார். அப்படி அவர் என்ன மாதிரியான தன்னிலை விளக்கங்கள்லாம் அடுத்தால கொடுக்கிறார்? என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் காம நோக்கோடு அவளை கடத்தி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, அவளை அடைவதில் எனக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் என்னோடு இருந்தவரை, அந்த அசோகவனத்தில் அவள் இருந்தவரை என் விரல் நுனி கூட அவன் மேலே பட்டது கிடையாது. நான் அந்த அளவுக்கு டீசெண்டாக தான் நடந்துக்கிட்டேன். ஆனால் ராமன் என்னெல்லாம் தப்பு பண்ணான், அதை ஏன் கம்பர் கேட்கவே இல்லை? வாலியை கொல்லும்போது மறைஞ்சிருந்து கொல்றாரு, அது சரியான விஷயமா? கேட்டால் வாலி வந்து ஒரு விலங்கை வேட்டையாடும் போது மறைஞ்சிருந்து அடித்தா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறாரு. ராமனுக்கு சப்பை கட்டும் இதே கம்பர் நான் செய்யக்கூடிய வேலைகளுக்கு மட்டும் இடைஞ்சலாக இருக்கிறாரு. அப்படி கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா ராமனை விட நான் 1000 மடங்கு ஒஸ்தி தான். சீதையை நான் ஒரு நாளும் எந்த இடைஞ்சலும் கொடுக்காம தான் வச்சுருந்தேன். இவர் வந்த உடனே என்ன பண்ணார் ராமர்? வேலையாக அக்னி பிரவேசம், நெருப்பில் குதி அப்படின்னாரு. அதோட சரி முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா, ஊருக்கு கூட்டு போனதுக்கப்புறமும், அதாவது ராமராஜ்யம்னு சொல்கிறாங்களே, ராமராஜ்யம் நாட்டுக்கு நல்லதா வீட்டுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால் ரெண்டுக்குமே கேடு அப்படிங்கிறது தான் அந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னென்னா, கூட்டிகிட்டு போனவர் என்ன பண்ணுறாரு, ஊரில் யாரோ ஒருத்தர் வந்து தன் மனைவியை திட்டுறதுக்காக சீதையை கம்பேர் பண்ணி ராமரை கம்பேர் பண்ணி பேசுகிறான் அப்படின்னு. அதாவது ஒரு துணி துவைக்கும் தொழிலாளி ஒருத்தர் வந்து அவர் மனைவியை கூப்பிட்டு, நீ யாரை கேட்டு போனேன் அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் அப்பா வீட்டுக்கு தானே போனேன், இதுக்கு என்ன யாரை கேட்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ பாட்டுக்கு எங்கே வேணால் போயிட்டு வந்தேன்னா உன்னை சேர்த்துக்கிறதுக்கு நான் என்ன ராமனா, அவனை மாதிரி லூஸா நான் அப்படின்ற மாதிரி அந்த பேச்சை இவர் காது கொடுத்து கேட்டதுனால தம்பியை கூப்பிட்டு கொண்டு போய் காட்டில் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ காட்டில் விட்டால் அந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. அப்புறம் இவங்க அஸ்வமேத யாகம்லாம் செய்கிறாங்க. அப்புறம் அந்த அஸ்வமேத யாகத்து குதிரையை வந்து இந்த பசங்க 2 பேரும் பிடிச்சி கட்டி போடுறாங்க. சண்டை நடக்குது. லக்ஷ்மண், பரதன், சத்ருகனன் எல்லாருமே தோற்று போகிறாங்க. கடைசியாக ராமர் வர்றாரு. ராமர் வந்தோடனே இதுதான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமும் நல்ல இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்த 2 பிள்ளைங்க இருக்குது.
அதுக்கப்புறமும் இல்லை இன்னொரு வாட்டி நீ தீ குளிச்சா தான் நான் உன்னை கூட்டு போவேன் அப்படின்னு சீதையை மறுபடியும் தீ குளிக்க சொல்கிறார். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, உங்க கூட இத்தனை டெய்லி தீ குளிச்சிட்டுலாம் இருக்க முடியாது, இது என்ன ஷாம்பு போட்டு குளிக்கிற மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பூமாதேவி கூடவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பூமியை பிளந்து உள்ளே போயிட்டாரு. இது ஒரு புறம். இது வீட்டுக்குள்ளே நடந்த பிரச்சனை. ராமரோட வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி புள்ள அண்ணன் தம்பி யாருக்குமே நிம்மதி கிடையாது. இவரால் ஒரே இம்சை தான் இருந்திருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா நாட்டுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து ஒரு பார்ப்பனர் வந்து தன்னுடைய சின்ன பையன் ஒருத்தனை தூக்கிக்கிட்டு வந்து, இங்கே பாரு என் பையன் செத்து போயிட்டான், ஏன் செத்தான் அப்படின்னா, யாரோ ஒரு சூத்திரன் வந்து தவம் சொன்னான், அதனால தான் என் பையன் செத்துட்டான், நீ என்ன மன்னனாக இருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோடனே அவர் கிழக்கு பக்கம் பூரா போய் தேடி பார்க்குறாரு, அங்கே யாரும் கிடைக்கல. வடக்க போய் தேடி பார்க்குறாரு, யாரும் கிடைக்கல. மேற்கு பகுதியில் தேடி பார்க்குறாரு, எங்கேயும் கிடைக்கல. தெற்கு பக்கம் வர்றாரு. தெற்குக்கு வந்தாலே ராமருக்கு எப்பவும் பிரச்சனை தானே. இல்லை இந்தியா பூரா ராமர் கோயிலை கொண்டாடுறாங்க, நம்ம மட்டும் தானே வேணான்னு சொல்கிறோம். அப்போ தெற்குக்கு வந்த பிறகு பார்த்தா ஒரு மரத்தில் ஒருத்தன் தலைகீழாக தொங்கிக்கிட்டு தவம் பண்ணுறான். ஏன்பா இப்படி தலைகீழ நின்று தவம் பண்ணுறேன்னா, நான் சொர்க்கத்துக்கு போகணுன்றதுக்காக தவம் பண்ணுறேன். நீ யாருப்பாண்ணா? நான் ஒரு சூத்திரன் தாங்க. உடனே கத்தியால் வெட்டிடுறாரு தலையை. ஒரு சூத்திரன் எப்படி தவம் பண்ணலாம்? சூத்திரன் தவம் செய்யக்கூடாது அப்படின்றார். தவம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, படிப்பு சம்பந்தமான வேலைகளை சூத்திரர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட குறியீடு. அப்போது ராமாயணத்தை பொறுத்தவரை ராமரால் வீட்லேயும் யாருக்கும் நிம்மதி கிடையாது, நாட்டிலையும் யாருக்கும் நிம்மதி கிடையாது. யாருக்கும் படிப்பு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. படிக்கணும்னு ஆசைப்பட்டால் வெட்டுறாங்க. அப்படிங்கிறது தான் ராமராஜ்யத்தில் நடந்திருக்கு. ராவணனோட இடத்துல எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அண்ணன் தம்பியா ஒரு தம்பி கும்பகர்ணன் ஒருத்தன் 6 மாதம் தூங்கிக்கிட்டே இருப்பான், இருந்தாலும் அவனுக்கு சோறு போட்டு அண்ணனாக அவர் பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அப்படியெல்லாம் பார்க்க போகும்போது ராவணனோட கேரக்டர் தான் ராமன் கேரக்டரோட விஞ்சி நிற்கிறது. தன் குணநலன்களை இன்னும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ராமர் வந்து எங்கேயும் போய் சாமி கும்பிட்டாரு அப்படி இப்படின்லாம் வராது. ராவணன் டெய்லி சிவனுக்காக போய் பூஜை பண்ணான் அப்படின்ற கதையெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த பார்ப்பன எதிர்ப்பு பிரச்சாரங்களை ஆரம்பிக்கும்போது பார்ப்பனர்கள் வந்து தமிழர்களை அசுரர்கள் அப்படின்னு சொன்னாங்க, அரக்கர்கள்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க அரக்கர்கள் அசுரர்கள்னு சொல்லும்போது இவங்க பதிலுக்கு சொல்லும்போது, அப்படி அசுரனாக இருந்தாலும் நாங்கள் தாண்டா நல்லவன், நீங்கள் தாண்டா லூசுங்க அப்படின்ற மாதிரி அந்த நரேஷனை செட் பண்ணுறாங்க. இந்த நரேஷனை அண்ணா ஆரம்பிக்கிறாரு. அண்ணா ஆரம்பிக்கும்போது அதை தொடர்ந்து புலவர் குழந்தைன்னு ஒருத்தர், அவர் ராவண காவியம்னு தனியாக ஒரு புக்கே எழுதுறாரு. நன்றி சார். நன்றி. பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.